அனைவருக்கும் வணக்கம். யூஎஸ்ஜி பொலிட்டிக்கல் ஸ்டோரி டெல்லிங் சேனல். யூஎஸ்ஜி பொலிட்டிக்கல் ஸ்டோரி டெல்லிங் சேனல் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், அடியேன் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு வியூ பண்ணவும், மற்றவர்களுக்கு இதை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று காணக்கூடிய தலைப்பு அரசியல் பற்றித்தான், அதாவது எலெக்ஷனை பற்றித்தான் நான் குறிப்பாக சொல்கிறேன். எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை, என் கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலருடைய கருத்துக்களை சொல்வதைப் போல என் கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். பொதுவாக சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்று சொல்வார்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம். ஒரு கட்சி மெஜாரிட்டிக்கு வர வேண்டும் என்றால் தனக்குரியதான ஒரு குறைந்தபட்சம் 180 இடங்கள் கண்டிப்பாக அவர்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும், வைத்திருக்க வேண்டும். பின்பு மீதி இருக்கக்கூடிய இடங்களை அவரவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒவ்வொரு கட்சிக்கும் சொல்லுகிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனிப்பட்ட தன்மை உண்டு. அதனால் ஒவ்வொரு கட்சியும் நான் சொல்கிறேன். நான் இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லவில்லை. நான் கட்சி சார்பற்றவன். பொதுவாக சொல்லுகிறேன். ஒரு கட்சி ஜெயிக்க வேண்டுமென்றால், மெஜாரிட்டியுடன் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பினால் குறைந்தபட்சம் 150 சீட்டுக்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மற்றதை அவரவர்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு, அவர்கள் சக்திகளுக்கேற்றவாறு, அவர்களுடைய கட்சியினுடைய நிலவுகளுக்கேற்றவாறு பகிர்ந்து கொடுப்பது நல்லது. ஆகவே ஒவ்வொருவரும் இதை கடைபிடித்தால் நிச்சயமாக மெஜாரிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குறைந்தபட்சம் 120லிருந்து 160 சீட்டு மெஜாரிட்டியுடன் கூடிய தன்னிலை ஆட்சி, அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதனால் சுயாட்சி வேண்டுமானால், மெஜாரிட்டியுடன் இருக்க வேண்டுமென்றால், தனித்தன்மை இருக்க வேண்டுமானால் 180 சீட்டுகள் கண்டிப்பாக நிற்க வேண்டும். மற்ற சீட்டுகளை பகிர்ந்து கொடுப்பது அனைவருக்கும் நல்லது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஓகே, நன்றி.